வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய சுவைமிக்க சுண்டைக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தனியா கொத்தமல்லி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 8 to 10 காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா வறுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது திருப்பி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 8 to 10 பல் பூண்டு இதையும் வறுத்துட்டு ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா புளி வேற கரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு தக்காளி இது நல்லா வதங்குற அளவுக்கு சாஃப்டாகணும். நல்லா வதக்கிட்டு இதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொழகொழப்பு தேவைன்னா 1 ஸ்பூனு குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இதுவே போதுமானது. அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சி விழுதாக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுத இதோடு சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். தேவையான உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இப்போது வறுத்து வச்ச சுண்டைக்காய் வத்தலை இதோடு சேர்த்துட்டு 5 minutes மட்டும் வேக விட்டுட்டு புளிப்பாக இருந்ததுன்னா ஒரே ஒரு சின்ன வெள்ளைத்துண்டு சேர்த்து இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.